தித்வா புயலால் இலங்கையில் 123 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அது மட்டுமின்றி 130 பேர் தற்பொழுது வரை மாயமாகி இருக்கிறார்கள் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆபரேஷன் சாகர் பந்து இலங்கையில் இந்தியா மீட்பு நிவாரண நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. இலங்கை சென்றடைந்திருக்கிறது இந்திய மீட்பு குழு. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் விவரிக்க கேட்போம். சதீஷ் முருகன், இப்ப இலங்கையில பொறுத்த வரைக்கும் தித்வா புயல் கோர தாண்டவத்தை ஆடி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியாவிலிருந்து மீட்பு குழு இலங்கை சென்றடைந்திருக்கிறார்கள் என்று அறிகிறோம். இதில் மொத்தம் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் செல்ல இருக்கிறாங்க, அதை பற்றிய முழு விவரங்கள் என்ன? வணக்கம். இலங்கையில் அந்த தித்வா புயல் காரணமாக பலத்த சேதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. பல்வேறு மாவட்டங்கள்ல பெரும் பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள். குறிப்பாக சுமார் 4 லட்சம் மக்கள் இதனால் நேரடியாக பாதிக்கப்பட்டிருப்பதாக இலங்கை அரசு தகவல் தெரிவித்திருக்கிறது. 1,20,000 வீடுகள் என்பது சேதமடைந்து வீடுகளை விட்டு அந்த குடும்பத்தினர் வீட்டை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள். இதை தவிர நூற்றுக்கணக்கான நிவாரண முகாம்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இலங்கை அரசு, இலங்கை ராணுவம் உள்ளிட்ட அதிகாரிகள் அங்க மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழல்ல அண்டை நாடான மற்றும் நட்பு நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவிலிருந்தும் பல்வேறு உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இன்று காலை 80 டன் அளவில நிவாரணப் பொருட்கள், மருத்துவ பொருட்கள் ஆகியவை ஒரு இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானத்தின் மூலம் எடுத்து செல்லப்பட்டு அங்கு விநியோகம் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில தற்பொழுது மீட்பு பணிகளில் நேரடியாக ஈடுபடுவதற்கு ஒரு இந்திய மீட்பு குழு என்பது அங்கு சென்றடைந்திருக்கிறார்கள். 80 பேர் கொண்ட இந்த மீட்பு குழுவில் 76 ஆண்கள் மற்றும் 4 பெண்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக NDRF என்று சொல்லக்கூடிய இந்தியாவின் தேசிய பேரிடர் மேலாண் மீட்பு குழுவினர், அதே போன்று மீட்பு குழுவிற்கென்று பிரத்யேகமாக பயிற்சி பெற்ற நபர்கள் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்பது தகவல் வெளியாக இருக்கிறது. பிரத்யேக உபகரணங்கள், அவர்கள் பயன்படுத்தக்கூடிய மீட்பு உபகரணங்கள் மற்றும் மோப்ப நாய் உள்ளிட்ட பல்வேறு உபகரணங்களோடு அந்த மீட்பு குழு என்பது சேர்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த குழுவை பொறுத்தவரையில நேரடியாக பாதிப்பு அதிகம் இருக்கக்கூடிய பகுதியாக கணக்கிட்டிருக்கக்கூடிய பகுதிகளுக்கு சென்று அங்கு உடனடியாக தங்களுடைய மீட்பு பணிகளை செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தற்பொழுது விமானம் மூலமாக இலங்கை கொழும்புக்கு சென்றிருக்கக்கூடிய இந்த குழுவினர் உடனடியாக களத்திற்கு சென்று தங்களுடைய நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகளில் ஈடுபடுவார்கள். தகவல்களுக்கு நன்றி சதீஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.